துலாம் ராசிக்கு ரோகசனி. இந்த 15 வருஷ காலமாகவே படாத கஷ்டமும் படாத நஷ்டமும் படாத அவப்பேரும் அவமானத்தையும் பட்ட ஜாதகம் யாருன்னா துலாம் ராசிக்காரங்க. உச்ச நிலைமைக்கு இருந்திருப்பாங்க, தரட்டிக்கேட்டாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் இல்லை, அரசியலில் பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு மனைவி ஒன்று அமையும். அந்த மனைவி அமைஞ்சவனை தான் நீங்கள் ஸ்டார். உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும், மனைவி இருந்தும் மாற்றான் மனைவி மேல ஒரு ஆசை பாசைகள் உடையவங்களும் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. தாயவும் தாரத்தையும் சமமா நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க டாப்பா போடுங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் உண்டு. இத்தனை வருஷமாவே கஷ்டப்பட்டேன், இனிமே எப்படி பண்ணா இனிமே தான் நல்லா இருப்பீங்க. பல அவமானங்களையும் அவப்பேர்களையும் நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட. ஏன்னா இது விதி. ஆசை, கோபம், காமம் மூணுமே உடையவங்க தான். கொஞ்சம் அடக்கி ஆன்மீக தோரணையில சிவாய நம்ம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்ன சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு, நோய், வறுமை, கடன், பயம், ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு, பஸ், லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் ஏன் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும், சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும், முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. துலாம் ராசிக்கு ரோகசனி. அப்பா, இந்த 15 வருஷ காலமாகவே படாத கஷ்டமும் படாத நஷ்டமும் படாத அவப்பேரும் அவமானத்தையும் பட்ட ஜாதகம் யாருன்னா துலாம் ராசிக்காரங்க தான். உச்ச நிலைமைக்கு இருந்திருப்பாங்க, தரட்டிக்கேட்டாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் இல்லை, அரசியலில் பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க. பல சட்ட வல்லுநர்களாக, அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட்டாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி வியாபாரம் இல்லாமல், கிளைண்ட் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கால தாமதமாக தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும்.
துலாம் ராசிக்காரருடைய ஆண்களோ பெண்களோ தன்னுடைய தாய் தகப்பன் மேலே அளவு கடந்த ஒரு பாசக்காரங்க. துலாம் ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு மனைவி ஒன்று அமையும். அந்த மனைவி அமைஞ்சவனை தான் நீங்கள் ஸ்டாரு. உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும், நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய சம்பளம் வாங்குவீங்க. இப்படி யோகங்களே அள்ளி வரக்கூடிய தருணம் துலாம் ராசிக்கார உள்ள ஆண்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த கடந்த சில வருட காலங்களாகவே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும், மனைவி இருந்தும் மாற்றான் மனைவி மேலே ஒரு ஆசை பாசைகள் உடையவங்களும் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. இதுவே மனைவிக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிரிஞ்சு போகக்கூடிய நேரங்காலங்களும் வரும். மண்ணும் விரயமாகும், பொன்னும் விரயமாகும். இப்படி விரயத்திலேயே உங்கள் ஜாதகத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ ரோகசனி. துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 6வது வீட்டில் வர்றாரு. ஆனால் இருந்திருந்தாலும் இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. மனைவியை நேசிச்சிங்கன்னா, மனைவி மேலே அன்பு செலுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா கோடீஸ்வரர். ஒரு ஷோரூம்பு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி மார்ட்ஸு, எந்த தொழில் வேணால் பண்ணுங்கள். ஜீவனாம்சம் சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மனைவியோட அனுசரிப்பு, மனைவியோடைய ஒபீனியன், தாய் வேணும், தாய் இல்லாமல் இல்லை, தாயவும் தாரத்தையும் சமமாக நினச்சி வந்தீங்கன்னா நீங்கள் டாப்பாக போவீங்க. துலாம் ராசிக்காரங்க உள்ள தாய்க்கும் உங்களுக்கும் இப்போ கொஞ்சம் ஆகாது, கொஞ்சம் விலகி போகக்கூடிய ஒரு தருணங்கள் தான் இருக்கும். மனைவி பேச்சை கேட்டிங்கன்னா தாயை விட்டு விலகுவீங்க, தாய் பேச்சை கேட்டிங்கன்னா மனைவியை விட்டு விலகுவீங்க. இப்படியாம்பட்ட ஒரு தோரணையும் இருக்குது. இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களை வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் உண்டு. இத்தனை வருஷமாகவே கஷ்டப்பட்டேன், இனிமே எப்படி பண்ணால் இனிமே தான் நல்லா இருப்பீங்க. 9ல் குரு வந்தால் ஓடி போவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. பணத்தை தேடி ஓடி போவீங்க. திடீர்னு தனவரவு வரும், அதில் செட்டில் ஆகிடணும். அதை விட்டுட்டு அதை வரக்கூடிய காசத்தில் பெரிய பெரிய அளவில் ஆடம்பர செலவு பண்ணிங்கன்னா மறுபடியும் மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் துலாம் ராசியில் உள்ள பெண்கள் தாங்க பாவம். ஆணுக்குடைய முதுகுத்தண்டு. துலாம் ராசியில் உள்ள பெண்களுடைய கணவர்கள் மதித்து மனைவியோடைய அமைப்பில் அவங்க பேச்சில் போனாங்கன்னா கல் மண்ணு சுமந்தாது, கட்டிட தொழில் வேலை பார்த்தாது உங்கள் புருஷனை நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஆனால் துலாம் ராசியில் உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த 2.5 வருஷம் ஆகாமத்தான் போகும். பல அவமானங்களையும் அவப்பேர்களையும் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட. ஏன்னா இது விதி. ஏன்னா துலாம் ராசியில் உள்ள பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. இவங்களே உங்கள் ஜாதகத்தை உங்கள் கணவன் மனைவியுடைய பிரிவுக்கு காரணமாகவும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. துலாம் ராசிக்காரங்க மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மையில் வந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க. இல்லை மறுபடியும் 2.5 வருஷம் நீங்களே தலையில் மண்ணவாரி போட்டுக்குவீங்க. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை அபகரிச்சிங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு தெய்வம் அன்று கொள்ளும் சொல்லக்கூடிய தெய்வம் இன்றையே கொள்ளும், இன்றைக்கே தண்டனை வந்துடும். அந்த மாதிரியான தண்டனையில் மறுபடியும் நீங்கள் தர டிக்கெட் ஆகக்கூடிய தருணம் உண்டு. துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் மோகம் உடையவங்க தான், ஆசைகள் உடையவங்க தான். ஆசை, கோபம், காமம் 3மே உடையவங்க தான். கொஞ்சம் அடக்கி ஆன்மீக தோரணையில் பல கோயில் கட்டுறதுக்கு, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு, தானம் தர்மங்கள் பண்ணுறதுக்கு தன்னுடைய அர்ப்பணிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலம் வரும். இல்லைன்னா இரத்த கண்ணீரில் வரக்கூடிய கதாநாயகன் எம்ஆர் ராதா மாதிரி ரோக சனி வந்துடும். உங்கள் தொழுநோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். யோசித்து தேவையில்லாதில் எதுவும் மாட்டிக்காமல் தான் குலதெய்வம் தான் முன்னோரை மட்டும் வழிபாடு பண்ணிக்கிட்டு தெளிவான அமைப்பில் வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.